Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope எல்லாரும் நல்லா சேஃபா இருப்பீங்க அப்படினு நம்புறேன். இன்னைக்கு நம்ம நிக்கிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய ஒரு செட்டிநாடு ஸ்டைல்ல கார சட்னி. எப்படி வந்து வீட்ல நல்லா டேஸ்டா பண்றது அப்படிங்கறத பார்க்கலாங்க. கார சட்னி நம்ம எல்லாத்துக்குமே பண்ண தெரியும். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரோட் சைடு கடைகளில் கிடைக்கிற அந்த இட்லியோட கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த டேஸ்ட்டையும் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இட்லி தோசையோட ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான காம்பினேஷன் சொல்லலாம். இவ்வளோ சொல்கிறேனே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உளிச்சு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இதில் கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய தக்காளி 2 கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ்னால் 3 போட்டுக்கோங்க. இதோட கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயமாக கட் பண்ணி ரஃபாக சாப் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். சட்னி பார்த்திங்கன்னா முழுசாக சின்ன வெங்காயத்தில் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயத்துலேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாதி பாதி போட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 போல் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 5 பல்லு பூண்டு. மிளகாய் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். என்ன தான் தக்காளி போட்டாலும் அந்த புளி வந்து சின்னதாக போடும்போது ருசி நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம். இந்த வெல்லம் சேர்க்கும்போது நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது இதில் ஒரு அரை டீஸ்பூன் பக்கம் சீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்ல ஒரு சுவை கொடுக்கும். இதில் வந்து பிங்க் சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தாமல் இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்மளோட பேஸ்ட்டு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்கனாலும் நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக ஆக்ட் ஆகும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலையில் அந்த நீர்த்தன்மை இருக்கவே கூடாது, அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது சட்னி ரொம்ப நல்ல சுவையாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் 2 நாள் 3 நாள் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறீங்கனாலும் இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் எடுத்துட்டிங்கன்னா லைட்டாக அந்த பச்சை வாசத்தோட ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி ருசியாக இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி விட்டுருக்கேன். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு இதை வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்திங்கனாலும் நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடு தொட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, யம்மியாக நம்மளோட செட்டிநாடு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த லைட் வேரி ஆகிறதுனால கலர் உங்களுக்கு வேரி ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து முன்னாடி ஒரு மாதிரி தெரியுது, அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த சைடு லைட் செட்டிங்ஸுக்கும் நான் வெளியே வந்து நேச்சுரல் லைட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா நல்லா வேரி ஆகுது, ஃபோட்டோவோட கலர். அவ்வளோதான், மற்றபடி டேஸ்ட்டும் ரெசிபியும் ஒன்று தான். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோடலாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உடனே பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.